ஆமா. ஏன்னா கொஞ்சமாவது அறிவுங்கிறது ஏதாவது இருக்குதப்பா. நீ கவர்மெண்ட்டுக்கே அகைன்ஸ்டா பேசுறியா நீ? ஆமா. கரும்புல திம்பா என்ன ஏங்க ஆச்சரியம் பாருங்க. எங்க போய் முகம் முறையா கரும்பு திங்கிறா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சரி ஏமா என்ன கரும்பு வச்சு பலாடிட்டு இருக்கிற? கரும்பு வேணும் மாட்டிருக்குது. கரும்பு திங்கிறியாடா? கரும்புல திம்பா என்ன ஏங்க ஆச்சரியம் பாருங்க. எங்க போய் முகம் முறையா கரும்பு திங்கிறா. ஓரமா கடிச்சுக்கோ. ஓரமா கடிச்சு கொஞ்சம் கடிச்சிருக்கு. வெட்டியாவது நான் கொண்டா நானா வெட்டியாவது குடிக்கிறேன். என்னங்க இது? இப்பதான் முதல் டைம் வந்து கரும்பு திங்கிற நான் பாத்துருக்கிறேன். கரும்பு திங்கிறதுக்குல்ல இன்னைக்கு பொங்கல் இல்லம்மா. ஆமா இன்னைக்கு தை பொங்கல். முதல்ல அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லிடலாம். சொல்லு. மகராசனா மகராசியா தீர்க்காச தீர்க்க சுமங்கரியா எல்லாரும் மகராசம் நல்லா இருங்க சாமி. 16 செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழுங்க. பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா கொண்டாடுங்க சாமி. ஆமா வேறு எங்கால் பாருங்க ஊந்து விளையாடுறான். இது எங்க மாட்டுங்கிற மாதிரி இருக்குங்கிறா. ஏங்க நான் லைஃப்ல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேங்க. இப்படி திம்பான்னு தெரிஞ்சிருந்தா பாருங்க எப்படி உருவு. எங்க மனசு மாதிரி உருவி திங்கிறான். சரி இவன் கடிச்சு திங்கிட்டு உட்கார் உட்கார். நம்ம வெட்டி தரேன். வெட்டி தரேன்டா. சரி இன்னைக்கு பொங்கல்ல போய் பொங்க வை. எங்க கொண்டு பொங்க வைக்க சொல்ற? இங்க இடமா இவ்வளவு ஒரு இடம் இருக்குது. பொங்க வை. பொங்கலுக்கு பானையில வாங்கினா எந்த சாமான் வாங்க? பானையில தான் பொங்க வச்சு பொங்கணும்னு இல்ல. சில்வர் பாத்திரத்துல வச்சாலும் பொங்கு. நீ சில்வர் பாத்திரத்துல வை. சரி சில்வர் பாத்திரத்துல வை. எதுல வச்சாலும் பொங்கல் பொங்கலாம். பொங்கலுக்கு வேணும் சாமான் கூட வேண்டாம். ரேஷன் கடைக்கு நம்ம மெனக்கட்டு கூட்டிட்டு போய் கவர்மெண்ட் இதுல பொங்கல் இது கொடுத்தாங்கல்ல. ஆமா அதுல வைய. பொங்கலுக்கு என்னடா கொடுத்தாங்க? இந்த கரும்பு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பச்சரிசி வெறும் சக்கரை தான் கொடுத்தாங்க. வேற என்ன கொடுத்தாங்க? ஒண்ணும் கொடுக்கலையா? அதுதான் செய்யணும். எனக்கு செய்ய சொல்றா? பொங்கலுக்கு அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்தது இல்ல. பொங்கல் வைக்கிறதுக்கு தானே என்னங்க இது அநியாயமா இருக்கு? கவர்மெண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் கொடுத்துருக்கு. அப்ப அதுல செய்ய வேண்டியதானே? பச்சரிசி அந்த அரிசியும் சக்கரையும் போட்டு செஞ்சா வேறு இனிப்பு சாப்பாடு தானே வரும். பொங்கல் எப்படா வரும்? பேசறிய ஒரு வந்து இங்க மேலவா இங்க வா தம்பி. இந்தா எந்திரிச்சு வா. இருங்க நீ நம்ம கூப்பிட்டே இங்க வா. எந்திரிச்சு வா. இல்ல அப்ப நீ வந்து கவர்மெண்ட் குறை சொல்றீங்க. அவங்களுக்கு தெரியாதா எதை வச்சு பொங்க வைக்கணும் அப்படின்னு? அதனாலதான் எது வேணுமோ வேணுங்கிற பொருளை கொடுத்துருக்காங்க. நீ கவர்மெண்ட்டுக்கே அகைன்ஸ்டா பேசுறியா நீ? சரி எல்லாரும் அப்படியே செஞ்சுக்குங்கப்பா. வெறும் அரிசியும் சக்கரையும் போட்டு பொங்க வச்சுக்கோங்க. பேசலாம். ஒரு பொங்கலுக்கு என்னென்ன சாமான் போடணும் கூட உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது இல்லமா. அவங்களுக்கு தெரியுமில்ல. தெரிஞ்சுதானே ஒரு செட்டு தானே கொடுப்பாங்க பொங்க வைக்க தேவையானது. அவங்க குடுக்கலா? அதெல்லாம் நீ எனக்கு என்னமோ ஏமாத்தணும். எனக்கு தெரிய பொங்கல் வேணும். பொங்கல் நீ வரும் சொல்லி தானே வரும்போது கடையில வேணுங்கிறத முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருப்பா. நீ அப்போ ஒண்ணுமே சொல்லல. இப்ப வந்து பொங்கல் வெய்யி வேணும் அப்படிங்கிற. இருக்கிறத வச்சு செய்யுமா. உனக்கு என்ன பொங்கல் தானே வேணும்? சக்கரை பொங்கல் தானே வேணும். வீட்டுல எதுவும் இருக்குது சாமான குண்டு பழம் கொஞ்சம் இருக்குது பாசி பருப்பு இருக்கு போட்டு செஞ்சு தரேன். என்ன செஞ்சு தர மாட்டேன்னா நான் சொன்னேன்னா? கரும்பு தர வாடா. உட்கார். குத்த வச்சு உட்கார். குத்த வச்சு உட்கார்றா. இந்த கரும்பு கடிச்சுக்கோ. உட்காரு. உட்காந்து கரும்பு தருவேன். அது அம்மா மேல கையை போடணும். அவங்க பார்த்து சொல்லு. அவங்களுக்கு நீ நல்ல பையன்னு சொல்லு. இந்த கரும்பு தர தின்னு. வேணாமா? கடிச்சு திங்க தெரியலையா? அது இனிப்பா இருக்குன்னு பாத்தியா? சரி வெட்டி தரேன். உரிச்சு நாளைக்கு மாட்டு பொங்கல்ல. ஆமா ஆமா. சரி நாளைக்கு வந்து உனக்கு குளிப்பாட்டி விட்டுறலாம். இவனை ஆமா ஏன்னா கொஞ்சமாவது அறிவுங்கிறது ஏதாவது இருக்குது. பனி ரொம்ப பெஞ்சிட்டு இருக்குது. விரும்பு காலையில ஐஸ் மாதிரி இருக்கு. தண்ணியே குடிக்கணும். நான் குடிக்கிறத நானே பச்சை தண்ணியில குடிக்கிறவங்கள கொஞ்சம் கஷ்டப்பட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த பையனுக்கு போய் பச்சை தண்ணியில குளிப்பாட்டு விடுறீங்க. கொஞ்சமா இது வேண்டாம். ஏசாமி பாரு நீ குளிப்பாட்டு விடுறேங்கிற பச்சை தண்ணியில குடிச்சு கடிகிரி குடிச்சிட்டு நோவு வந்துருச்சுன்னா இதுக்கு மாட்டு பொங்கலுக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி விட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டு எல்லாம் பண்றாங்கல்ல. மாடு குளிப்பாட்டுனா அது மாடு பெருசு. அதெல்லாம் தண்ணி ஊத்துனா அது தாங்கு. அப்படியே மீறி நீ குளிப்பாட்டுறான் அப்படின்னா உடம்பு சரியில்லாத பத்தி இன்னும் நானும் தான் கூட்டிட்டு போகணும். பத்தி ஏச்சாமி பாரு அண்ணன் என்ன சொல்றானே. அவன் வெயில் வந்தா வேணா வெயில் வந்தா அவன் குளிப்பாட்டு விடு. அது வேண்டாங்க. மத்தியானத்துக்கு மேல குளிப்பாட்டு விடு. காலையில எல்லாம் வேண்டாம்.
சரிங்க, நானும் போய் இவனை மதியானம் நாளைக்கு மதியானம் குளிப்பாட்டி விட்டு இந்த கொம்புக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டு இந்த கருவினிக்கு கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வேணுமாமா. சோ இதை வெட்டி அவனுக்கு அதை உரிச்சு அந்த உள்ளுக்குள்ள அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்றேன். சரி ஓகேங்க, நீங்களும் போய் சந்தோஷமா கொண்டாடுங்க. நாங்களும் போய் இப்ப பொங்கல் வைக்க போறோம். ஆமா, வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் குக்கர்ல வச்சு செஞ்சு சாப்பிட்டு